முக்கிய செய்தி, நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், விவரங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பிராமணர் சங்கத்தின் சார்பாக பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தனி சட்டம் இயற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத், நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கஸ்தூரியை பேசிய தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் தெலுங்கு சமுதாய மக்கள் குறித்து அவதராக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் குறிப்பிட்ட தெலுங்கு பேசும் மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புகார் அளித்தனர். தெலுங்கு மக்கள் கூட்டமைப்பு, நாயுடு மகாஜன சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புகார் அளித்தன. குறிப்பாக சென்னை எழும்பூர், மதுரை, திருநகர், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சென்னை போலீசார் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கஸ்தூரிக்கு சம்மன் கொடுக்க சென்றனர். ஆனால் வீட்டை பூட்டிவிட்டு கஸ்தூரி தலைமறைவானார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 2 தனிமொழிகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று அவர் நேற்று முன்தினம் ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து நேரடியாக சென்னை அழைத்து வரப்பட்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 நாள் நீதிமன்ற காவலிலும் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது நடிகை கஸ்தூரி சார்பாக ஒரு ஜாமீன் மனுவானது எழும்பூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தனக்கு மாற்றுத்திறனாளி மகன் இருக்கிறார், அவனை கவனிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மனு மீதான விசாரணை எழும்பூர் 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை மறுநாள் இந்த விசாரணைக்கு வர இருப்பதாகவும், இந்த மனு மீதான விசாரணை நாளை மறுநாள் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் கஸ்தூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.